have a cup of coffee. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற இடம் கூர்க்கில் ஒரு ஹோம் ஸ்டே. அந்த ஹோம் ஸ்டே பேர் ரோஸ்வுட் ஸ்டே. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோம் ஸ்டேயில் ஒரு அடிஷ்னல் பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஃபி பிளான்டேஷனுக்கு ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வரலாம். இப்போ நாங்கள் அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம். இங்கே சார் பின்னாடியா இங்கே தானே? ஹலோ, நமக்கு ஒரு டவுட் இருக்குமே, ஏன் ஊட்டியில் காஃபி விலையில கூர்க்கில் டீ விலையிலன்ட்டு. அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்க. இந்த காஃபி பிளான்டேஷன் போய் பார்க்கும்போது எங்களோட அந்த காஃபி எஸ்டேட் ஓனர் ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னார். நான் சொன்னால் இனி ஒரு 20 days 30 days இருக்கும் சார். இது கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்கிற பள்ளின்னு சொன்னால் வெயின்ஸு. இது ஒரு 8 years பிளான்ட். காஃபி இதெல்லாம் ஒரு 15 to 15 yearsக்கு மேலே இருக்கிற பிளான்டேஷன் காஃபி இப்படி இருக்குது சார். இது ஃப்ளவர் போய்ட்டு இது குட்டி காஃபி. இது என்ன இருந்தாலும் நெக்ஸ்ட் டிசம்பருக்கு மேலே இது ஹார்வெஸ்டிங் டைம். இது தாங்க காஃபி பீன். ஓகே, இதெல்லாம் ட்ரையாக இருக்கிறது அது போச்சு. இது இப்போ நெக்ஸ்ட்டு மழை வரும்போது இது கீழே விழுந்துடும். ஓகே, கீழே விழுந்துடும். அப்படியே ஸ்மெல் இருக்கு. ஆனால் இது காஃபி டெவலப் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு அப்புறம் இனி இதுக்கு ஒரு 2 or 3 times இது போடும். இங்கே கர்நாடகாவில் தான் காஃபி பார்த்தீங்கன்னா அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கேரளா அண்ட் தமிழ்நாடு, அரக்கு நியர்பை வைசாக், அதுவும் காஃபிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். சொன்னால் போரான், ஐரன். கூர்க் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் காஃபி பிளான்டேஷனுக்கு. ஏன்னா இங்கே கிடைக்கிற மழையும் இந்த மண்ணோட வளமும் அதுக்கு ரொம்ப ரொம்ப காரணம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்கும். ஸோ அது வந்து ஒரு டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் பண்ணுது இந்த காஃபி பிளான்டேஷனுக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா கவர்மெண்ட்ல ராஷ்ட்ரிய மரான்னு சொல்லுவார் சார். ராஷ்ட்ரியன்னு சொன்னால் நேஷ்னல் வுட். இந்த காஃபி பிளான்டேஷன் நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்க மிளகு வச்சிருக்காங்க, ஆரஞ்சு ட்ரீ வச்சிருக்காங்க, சில்வர் ஓக்ஸ் ட்ரீ வச்சிருக்காங்க, ஈவன் ரோஸ்வுட் ட்ரீ கூட வளர்ந்துருக்கு. எல்லாமே மிக உயரமாக வளர்ந்துருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் காஃபியோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா எத்தோப்பியா அண்ட் அரபியா, அதுதாங்க ஏமன். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு பாபா புதன், ஒரு சூஃபி செயின்ட், அவர் தான் இந்தியாவுக்கு இந்த காஃபி விதைகளை, உயிருள்ள விதைகளை 7 கொண்டு வந்தார். 7 விதைகளை கொண்டு வந்ததுக்கு காரணம் ஒன்று இருக்குது, அது தெரிஞ்ச சொல்லுங்க. காட்டில் இந்த காஃபி விதைகளை சிக்மங்களோட தான் ஃபஸ்ட்டு அவர் கல்டிவேட் பண்ணார். இனிஷியலாக ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு தான் கல்டிவேட் பண்ணாங்க. பின்னாடி தான் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆச்சு. பின்னாடி வந்த பிரிட்டிஷர்ஸ் தான் இந்த காஃபி விதைகளுக்கு இங்கே நல்லா வளருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏக்கர்ஸா அவங்க பிளான்டேஷன் பண்ண கான்ட்ராக்ட்ல பண்ண நமக்கு ஈஸி. பின்னாலே போகிறது பார்க்கறது எல்லாம் கிடையாது. இல்லை போனால் சேலரிக்கு போயிட்டு ப்ராப்பர்ட்டிக்குள்ள நுழைஞ்சு உட்கார்ந்தா காணாது. கான்ட்ராக்ட்
ஓகே, கூர்க்குக்கு எப்போ போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மான்சூன் இஸ் அ பெஸ்ட் டைம். பட் ஆனால் நீங்கள் சாட்டர்டே சண்டே தவிர்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமும் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா February March, உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு எதுவும் எக்ஸாம்லாம் இல்லைன்னா நீங்கள் February Marchல நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான பிளேசஸ். மார்ச்சுக்கு அப்புறம் போனீங்கன்னா கண்டிப்பாக கூர்க்லேயும் நம்ம நார்மலாக பிளைன்ஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். மெலிசா இருக்குது சார். இது சில்வர். இது ஆக்சுவலி நம்ம இந்தியாவுக்கு இருக்கிற மரம் கிடையாது சார் இது. இது பட் ஃபாரின் ட்ரீ, வேற தேசத்தில் இருக்கிற மரம் இங்கே கொண்டு பிளான்ட் பண்ணாரு. இது பிரிட்டிஷ்காரராக கொண்டு வந்தது இங்கே. எல்லாம் பிரிட்டிஷ். ஓகே. 1805 இந்த பக்கம் காஃபி பிளான்டேஷன் டெவலப் ஆனது. அது சொல்கிறது சின்னதாயிட்டு அவருக்கு காஃபி குடிக்கிறது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ இருந்தது. பட் ஆனால் 1805க்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரர் ஊர்னு வந்து இங்கே இந்தியாத்தில் ஒரு டீம் அது 2 rupees per acre லீஸுக்கு எடுத்துட்டு 1000 acre 500 acre 200 acre எடுத்து காஃபி டெவலப் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு போயிட்டு யூரோப்பில் விட்டுட்டு இருந்தார். அது தெரியல சார். அந்த சமயத்தில் என்னன்னா ஒரு பேசணும்னு சொன்னால் ஹேவ் ஏ கப் ஆஃப் காஃபி. கிளப் உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா, காஃபி கிளப் எப்போ குடிக்க பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. வேற வேற டைப்பில் இப்போ பெங்களூர் சிட்டியோ ஹைதராபாத் காஃபி கிளப் இருக்குமே. காஃபி ஃப்ளவரில் நம்ம தேனி எவ்வளோ சுறுசுறுப்பாக எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்க தேனை. இந்த ஹோம் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபுட் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்க விளையாடுறதுக்கும் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. சின்ன பாண்ட் இருந்தது, அங்கே போய் மீன் பிடிக்கலாம். பெரிய கிரவுண்ட் இருந்தது, அங்கே நம்ம கிரிக்கெட்டே விளையாடலாம், அந்தளவுக்கு பெருசாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ஹோம் ஸ்டே. இதுதான் இன்னொரு பெரிய அட்ராக்ஷன் இந்த ஹோம் ஸ்டேக்கு. எவ்வளோ பெரிய ஊஞ்சல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.